ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்காக தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது கடந்த 2023ஆம் வருடமோ அல்லது 2024 இது வரைக்கும் அல்லது இதுக்கப்புறமா டிடிசிபி மூலமாக அப்ரூவல் வாங்கக்கூடிய அல்லது வாங்கப்பட்ட மனைகளினுடைய கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பில்டிங் பிளானு, லேஅவுட் அப்ரூவலு, ஸோ இது மாதிரி டிமாண்ட் லெட்ரு, ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெறும் டிடிசிபி மட்டும் கிடையாது. ஒரு பில்டிங் பிளானுடைய அப்ரூவல் வந்து டவுன் பஞ்சாயத்து மூலமாக பண்ணியிருந்தாலோ அல்லது ரூரல் பஞ்சாயத்து மூலமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலோ அதற்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம். நான் சொல்ல வரது என்னென்னா 2023 அல்லது 2024 அல்லது 2024 இதுக்கப்புறமா அப்ரூவல் வாங்கக்கூடிய மனைகளுடைய கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 2023 அப்ளிகேஷன் போட்டு இப்போ 2024 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்க்கு வந்து இந்த மனைகளுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஜனவரி 2024 இணையதள ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்ரூவல் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இதற்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதாவது onlineppa.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, SWP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அந்த பில்டிங் பிளான், அப்ரூவல், லேஅவுட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருந்தோம். டிடிசிபி அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிடிசிபி அப்ரூவல் வந்து ஒரு மனைகள் இருக்குது அப்படின்னா அது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா வசதியும் அந்த மனைகளில் இருக்கா, கரெக்டான ரோடு எல்லாமே குறிப்பிட்ட அளவுகளில் வந்து இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மனைகளுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரூவ் பண்ணப்பட்ட மனைகள் நம்ம வாங்கினோம்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் ஒரு பைப் கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா கூட பஞ்சாயத்து மூலமாக அப்ரூவல் வாங்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போ மனைகள் வாங்குறதா இருந்தாலும் அப்ரூவல் பண்ண மனைகள் வாங்குறது ரொம்பவே நல்லது. இதில் வந்து ஒரு சில ஃப்ராட் வந்து நடக்கும். நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் நம்பர் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் ரியலாக அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அப்ரூவலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பர் கூட போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் மனை வாங்கும்போது அந்த அப்ரூவல் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கா, இருந்தாலும் அந்த லேஅவுட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்டிகுலராக எந்த மனை வாங்க போகிறீங்களோ அந்த மனையினுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் வச்சு அவங்க சொல்லக்கூடிய அளவுகளும் இந்த அப்ரூவல் வாங்கின இந்த லேஅவுட்டில் இருக்கக்கூடிய அளவுகளும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மனைகள் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது கீழே அப்ரூவ்டு பிளான் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ரூவ்டு பிளான் லிஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ரெண்டாவது ஆப்ஷனு. அடுத்தபடியாக டிபார்ட்மெண்ட் நேம் வந்து கேட்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டிடிசிபி மூலமாக அப்ரூவல் பண்ணப்பட்ட மனையாக இருந்தது அப்படின்னா டிடிசிபின்னு செலக்ட் பண்ணணும். அதே ரூரல் பஞ்சாயத்துனா ரூரல் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்துனா டவுன் பஞ்சாயத்து. எல்லா மாவட்டத்துக்கும் 2023 வந்து டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் டிடிசிபி வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்ரூவல் டைப் லேஅவுட் அப்ரூவல் வேணுமா, பில்டிங் பிளானுக்கான அப்ரூவல் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மனை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து பில்டிங் பிளான் கிடையாது, லேஅவுட் அப்ரூவல். ஸோ அப்போது லேஅவுட் அப்ரூவலுக்கு நீங்கள் லேஅவுட் அப்ரூவல் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். லேஅவுட் அப்ரூவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஈரோடு மாவட்டமாக இருந்தீங்க அப்படின்னா ஈரோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் இப்போ 2023 2024. இப்போ 2024 என்னென்ன மனைகள்லாம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா 2024 செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2024 அதுக்குள்ளே இந்த இப்போ தான் வந்து 5 நாள் முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இத்தனை மனைகள் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நம்பர், யார் வந்து அப்ளை பண்ணாங்களோ அந்த அப்ளிகேஷனுடைய நம்பரு, டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு, அப்ரூவல் டைப் லேஅவுட் அப்ரூவல், பர்மிட் இஷ்யூ டேட் வந்து 3/1/2024 இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் நம்பர் இது. ஸோ இந்த அப்ரூவல் நம்பர் தான் இப்போ இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் நம்பர் போட்டு வருஷத்தை வந்து கொடுத்துருப்பாங்க, 2018 அந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு வருஷம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அப்ரூவல் நம்பர் இருக்கும். இப்போது இந்த அப்ரூவல் லெட்டருக்கான காப்பி வேணும் அப்படின்னா இந்த டவுன் ஆரோ லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஐக்கான், அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிரும். அதுவே அப்ரூவ்டு பிளான் அப்படின்னா
இந்த டவுன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டிமாண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணது, அதாவது அப்ரூவல் வாங்குறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்துவீங்க பார்த்தீங்களா, ஸோ அதான் வந்து டிமாண்ட் டீட்டெயில்ஸ். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ரூவல் பிளான் வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மனைகளுக்கு ஜஸ்ட் அந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனைகளுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்கள் ஜூம் பண்ணி இதிலே உங்களுக்கு தெளிவாக தமிழில் தான் தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் முதற்கொண்டு இந்த கலருக்குலாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எவ்வளோ அகலம், 10 மீட்டர் அகலம், இந்த சைடு வந்து 9 மீட்டர் அகலம், இந்த மனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனைகளினுடைய அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எத்தனாவது மனை நீங்கள் வாங்குறீங்களோ அந்த மனைகளுக்கான அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஒரு டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும்னா என்னென்ன இதெல்லாம் அவங்க கடைப்பிடிச்சிருக்கணும். ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பார்க் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் அவங்க அப்ரூவலே கொடுப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்த மனை வாங்க போகிறீங்களோ அந்த மனைக்கான அளவுகள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இப்போது நம்ம வந்து டிடிசிபியினுடைய அப்ரூவ் பண்ணப்பட்ட லேஅவுட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். அதே வந்து இப்போது பில்டிங் பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ 2024 டிடிசிபி எந்தெந்த பில்டிங் பிளான்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வேணும்னா பில்டிங் பிளான் அப்படிங்க செலக்ட் பண்ணிட்டு சர்ச். இப்போ 2023னா அந்த இயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 2023 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பில்டிங் பிளான் மட்டும் அப்ரூவல் பண்ணப்பட்டிருக்கு 2024. அதுவே 2023 பார்க்கலாம். எல்லாம் இந்த 2023 2024 2 வருஷமும் உங்களுக்கு டேட்டா வரும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஷீட் இருக்குது. 7 ஷீட்லேயும் டவுன்லோட் பண்ணலாம். அல்லது ஒட்டுக்கா நீங்கள் வந்து இந்த அப்ரூவ்டு பிளான் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுக்கா எந்தெந்த பில்டிங் பிளான்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ ஒட்டுக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும்னா பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இதில். அதே மாதிரி இப்போ ரூரல் பஞ்சாயத்து வேணுனாலும் சேம் தான். ரூரல் பஞ்சாயத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அப்ரூவல் டைப்பில் லேஅவுட் அப்ரூவல். அதுக்கப்புறம் இப்போ ஈரோடு மாவட்டம் வந்து நான் மாற்றி காமிக்கிறேன். இப்போ நாமக்கல் மாவட்டம்னு எடுத்துக்கலாம். அல்லது வேறு ஒரு மாவட்டம் கூட கொடுத்து பார்க்கலாம். தேனி கொடுக்கலாம். 2023 சர்ச் கொடுத்து பார்ப்போம். ரூரல் பஞ்சாயத்தில் எதாவது அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ ரூரல் பஞ்சாயத்தில் எதுவும் இல்லை. அதே இப்போ டவுன் பஞ்சாயத்து செக் பண்ணலாம். டவுன் பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தில் 2023 இந்த டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லேஅவுட் அப்ரூவல் இல்லை. ஆனால் டிடிசிபி அப்ரூவல் வந்து வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து மனைகள் வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ அதற்கான அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த தகவல் முடிஞ்சாக்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு மனை வாங்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இதெல்லாம் அந்த லேஅவுட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் SWP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அல்லது டிடிசிபி வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அங்கே அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2023 டேட்டா அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி 2024 இதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கக்கூடிய அந்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணுங்கிறதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.